என்கிட்ட உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. நீங்க எல்லாம் விடிய காலையிலே தயாராகி தூரமான இடத்துக்கு போங்க. யாருமே உங்களுக்கு தெரிஞ்சுக்காத இடத்துக்கு போங்க. அங்க போய் வேலையை பாருங்க. அங்க யாராவது கேட்டாலும் நீங்க என்ன ஜாதின்னு அவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு தடவை நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நீங்க உயிர் வாழ்றதுக்கு காரணம் இந்த கிராமத்து ஆளுங்க இல்ல, உங்க உழைப்பு தான் நிரூபிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு அடிபடிஞ்சு வாழ்றதுக்கு பதிலா உங்க சொந்த காலில் தைரியமா நில்லுங்க. ஆனா உங்க ஜாதியை மட்டும் யாருக்கும் சொல்லாதீங்க. ஆனா பீம், நம்ம ஜாதியை மறைக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, தப்புதான். நாம நம்ம ஜாதியை பத்தி வெக்கப்படக்கூடாது. நிச்சயமா பெருமைதான் படணும். ஆனா இப்ப நம்ம உழைச்சு வாழ்றது பிரச்சனையா இருக்கும்போது அதை மறைச்சு வாழ்றது தான் திறமை. நம்ம ஜாதியை மறைச்சு வச்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நம்ம நிம்மதியா வாழ புது வழியை கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா நாங்க எல்லார்கிட்டையும் போய் தான் சொல்லணுமா? இல்ல, யாரெல்லாம் மனுஷனா மதிக்காம ஜாதியை வச்சு எடை போடுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் போய் சொல்லுங்க. மெல்ல மெல்ல நம்ம கூட வேலை பார்த்து நாமளும் அவங்கள மாதிரி தானே அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. भीम भीमा भीमराव 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 பீம், இது உன்னுடைய முதல் வெற்றி. வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி நீ வெற்றி பெற எல்லாரையும் ஒன்றிணைச்சா கண்டிப்பா ஒரு நாள் நீ ஒரு மாவீரனா வரலாற்றுல கண்டிப்பா இடம் பிடிப்ப. ராம்ஜி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. நம்ம ஜாதிக்காரங்கெல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்காக கோஷம் போடுறது ரொம்ப புதுசு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பீமாராவ் இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் வாழ்க்கைக்கான புது வழியை காமிச்சிருக்கான். அந்த வழி இதுவரைக்கும் நாம எல்லாரும் போய்கிட்டு இருந்த வழியிலிருந்து வேறுபட்ட ஒரு புது வழியா இருக்கு. இந்த புது வழியில போய் யாரெல்லாம் ஜெயிக்க போறா யாரெல்லாம் தோக்க போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ராம்ஜி, நாங்க எல்லாருமா சேர்ந்து இதை ஒரு கொண்டாட்டமா கொண்டாடினா நல்லா இருக்கும். பீமை கௌரவப்படுத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கௌரவப்படுத்தணும். இல்ல புரிஞ்சு,
பீமாவை கௌரவப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னு சொல்லு. ஏன்னா பீமாவை கௌரவப்படுத்தினா அவன் தலைவன் ஆயிடுவான். பீமா தலைவன் ஆகக்கூடாது, அவன் மாவீரன் ஆகணும். மாவீரனுக்கு வெற்றி மட்டும்தான் லட்சியம். அவனுக்கு பதவியும் வேண்டாம், கௌரவமும் வேண்டாம். புரிஞ்சுதா? சரிப்பா. ஆனா நாங்க இவனுக்காக கோஷமாவது போடலாம்ல? பீம் பீமா பீமராவ், பீம் பீமா பீமராவ், பீம் பீமா பீமராவ். நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்காக சமைக்கிற வேலை ஏதாவது செய்வியா இல்ல இப்படியே உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பியா? ஒரு கணக்கு போட்டு பாத்துட்டு இருக்கேமா, அதை முடிச்சிட்டு வந்து. வேணாம் வேணாம் வேணாம், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வா, வந்து சமையல் கட்டுல வேலையை பாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த படிக்கிறது எழுதுறதெல்லாம் உதவாது. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலை பாக்குறதும் சமையலும் தான் உதவ போகுது. வா, எழுந்து வா. நான் சொன்னது உன் காதுல விழலையா, புரியலையா? ஐயோ மஞ்சுளா, உன் வயசு பசங்க எல்லாம் மாமியார் வீட்டையே கவனிச்சுக்கிறாங்க. நீ சரி சரி எடுத்து வை, வாய கூட. சொன்னா கேக்குறது இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. ம், சொல்லு. அது என்னன்னா, எனக்கு உடம்பு குணமாகும்னு எனக்கு என்னவோ நம்பிக்கையே கிடையாது. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா உளர்ற? உனக்கு சரியாயிடும்னு டாக்டர் தான் சொல்லியிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? எப்படி கவலைப்படாம இருக்கிறது? டாக்டர் சொன்னாலும் என்ன ஆக போகுது? நாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாவூர்ல இருக்கும்போது கூட ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது. அவங்களுக்கும் இதே வியாதி தானா, பொழைக்கல, இறந்துட்டாங்க. அவ செத்திருக்கலாம், ஆனா நீ சாக மாட்ட. ஒரு நோய் வந்து கொஞ்சம் பேர் செத்ததுனால எல்லாரும் சாபாங்கன்னு சொல்ல முடியாது. ராம்ஜியை விட்டுட்டு பீமாபாயால போக முடியாது. நான் உன்னை சாக விட மாட்டேன், புரிஞ்சுதா? சரி விடுங்க, நான் சாக மாட்டேன். சாக மாட்டேன். என்னங்க, நம்ம பொண்ணுங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இருப்பனும் இருக்க மாட்டேனும். குறைஞ்சது என் கண்ணு முன்னாடி அவங்க மாமியார் வீட்டுக்கு போறதையாவது பார்த்துட்டு. பீமாபாய்,
எப்போ யாருக்கு எப்படி கல்யாணம் நடக்கணுமோ கண்டிப்பா நடக்கும். நீ எதுக்காக கவலைப்படுற? அப்படி எப்படிங்க நடக்கும்? தன்னாலேயே நடக்குமா? நாம ஏதாவது செஞ்சா தானே நடக்கும். இத பாருங்க, நம்ம ஜாதி ஆளுங்க கொஞ்சம் பேர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். கங்காக்கும் தகவல் சொல்லியிருக்கேன். மஞ்சுளாக்காக நல்ல பையனை பார்க்க சொல்லியிருக்கேன். நல்ல பையன் கிடைச்சிட்டான்னா கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். அண்ணே அண்ணே, ஆ, இன்னைக்கு சமையலுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அத்தை, ராத்திரி இனிப்பு ரொட்டி பண்ணுங்க. ம், மீரா, இனிப்பு ரொட்டியை பண்ணிடு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். வாங்க அண்ணி, இனிப்பு ரொட்டியை பண்ணிடலாம். ஆ, சொன்னதை மறந்துடாதீங்கன்னு. வா. மஞ்சுளா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுப்பா. பூனேல இருக்கிற மகாத்மா ஃபூலேவுடைய பள்ளிக்கூடத்திலேயே இந்த பரீட்சையில நீ தான் முதல் ஆளா வருவ. இப்படியே தொடர்ந்து படி, சரியா? என்னங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு. வாங்க வாங்க மாமா வணக்கம். மருமகனே, நீங்களா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன பீமாபாய் நின்னுகிட்டு இருக்க? மருமக புள்ள வந்திருக்காரு. குடிக்க சாப்பிட ஏதாவது தயார் பண்ண. போறேன், இருங்க. அத்தை, தேநீரோட சேர்த்து கொஞ்சம் இனிப்பு எடுத்துட்டு வாங்க. ஒரு சந்தோஷ செய்தி இருக்கு. சந்தோஷ செய்தியா? அட, என்ன விஷயம்? சொல்றேன். நம்ம மஞ்சுளாவுக்கு நல்ல வரன் கிடைச்சிட்டான். மருமக புள்ள வந்திருக்காரு. குடிக்க சாப்பிட ஏதாவது தயார் பண்ண. போறேன், இருங்க. அத்தை, தேநீரோட சேர்த்து கொஞ்சம் இனிப்பு எடுத்துட்டு வாங்க. ஒரு சந்தோஷ செய்தி இருக்கு. சந்தோஷ செய்தியா? அட, என்ன விஷயம்? சொல்றேன். நம்ம மஞ்சுளாவுக்கு நல்ல வரன் கிடைச்சிட்டான். நிஜமாவா? இந்த ஊர்ல இருந்து ஒரு 4-5 கிராமம் தள்ளி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். பையன் எங்களுக்கு சொந்தக்காரனும் கூட. அப்படியா? பாதி விஷயத்தை நானே பேசி முடிச்சிட்டேன். இனி மற்ற விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டு பேசலான் இருக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் தேவையில்லை. மஞ்சளா, போ, உள்ள போய் தேநீர் எடுத்துட்டு வா. இப்படி பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அப்பா, நான் படிக்கணும்ப்பா. எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் தேவையில்லை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உள்ள போய் தேநீர் போட்டு எடுத்துட்டு வான்னு புரியல? பீமாபாய், இங்க பாரு, பொண்ணுங்கெல்லாம் அவங்களோட கல்யாணத்துல இப்படி முடிவு எடுக்க கூடாது. பொண்ணுங்கெல்லாம் இப்படி அவங்களோட கல்யாணத்தை பத்தி பேசுறது நல்ல பழக்கமும் கிடையாது. ஆனா அம்மா, எங்க பாரு மஞ்சுளா, நல்லபடியா சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணுங்கிறத அவளோட அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா அம்மா, இது ஏன் கல்யாண விஷயம். அப்ப ஏன் சம்மந்தம் இல்லாம நீங்களா எப்படி முடிவெடுக்க முடியும்? வீணா வாக்குவாதம் பண்ணாத. பீமாபாய். அப்புறம் மஞ்சுளாக்குன்னா உள்ள போ. இப்ப என்ன கல்யாணமா பண்ண போறோம்? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நீ போமா, உள்ள போ.
உங்க பொண்ணுங்களை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல, அதான் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் பொண்ணுங்க கிட்ட அனுமதி எல்லாம் கேட்க முடியாது. நீங்க இருங்க மாப்பிள்ள, நீங்க நீங்க அவங்க கிட்ட போய் பேசி முடிங்க. நாம கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். சரி அத்தை. பீமாபாய் கொஞ்சம் பொறுமையா இருமா. முதல்ல பெரியவங்களாம் உட்காந்து பேசி முடிக்கலாம். அப்புறம் கல்யாணம் பண்ண போறது பொண்ணு, அவகிட்டயும் பேசணும்ல, அவளும் சம்மதிக்கணும்ல. என்ன பேசுறீங்க நீங்க? பொண்ணுங்க எப்ப அவங்க கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க? எந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க? பெரியவங்க கூடி பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அண்ணி உள்ள இருக்காங்க, மாப்பிள்ள இருக்காரு, நாம இருக்கோம், பேசலாம். பீமாபாய் சொல்றத புரிஞ்சுக்கவாத முயற்சி பண்ணு. சம்பந்தத்தை இப்படி அவசர அவசரமா பேசி முடிக்கிறது நல்ல விஷயம் இல்ல. மஞ்சுளாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் இன்னும் வரலன்னு தான் எனக்கு தோணுது. நீங்களாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். நான் நேத்து உங்ககிட்ட சொன்னல, நான் உயிரோட இருக்கும் போதே என் பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மாப்பிள்ள நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மஞ்சளா வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணி வச்சதே இல்லையா என்ன? ஊர்ல எங்கேயும் நடக்காததையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அத்தை சொல்றதும் சரிதான். ஆனா அந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம அக்கா மாதிரி படிக்கலையே. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுங்களோட அப்பாக்கள்லாம் அவங்க பொண்ணுங்கள பூனேல இருக்க பள்ளிக்கூடத்துல பரிச்சை எழுத வைக்கலையே. இங்க பரபீமா, வீட்டு விஷயங்கள்ல முடிவெடுக்கிற அளவுக்கு நீ இன்னும் பெரிய மனுஷன் ஆகல. பள்ளிக்கூடத்துக்கு உனக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பிப்போம். எடுத்துக்கங்க மாப்பிள்ளை. ஆனா யாருக்கு கல்யாணமோ அவங்க கிட்ட சம்மதம் வாங்கணும்ல. அண்ணி, நீங்களே சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட அனுமதி வாங்கினாங்களா என்ன? எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது யாராவது என்கிட்ட கேட்டாங்களா என்ன? இங்க பாரு பீமா, பசங்களுக்கான சில முடிவுகளை அவங்களோட நன்மைகளுக்காக அவங்க கிட்ட கேட்காமலேயே பெத்தவங்க முடிவெடுப்பாங்க. இது ஒண்ணு உலகத்துல நடக்காதது இல்ல, இதுதான் உலகத்தோட வழக்கம். 2 பேரும் பள்ளிக்கூடம் போங்க. அப்பா நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்பா நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? இங்க பாரு பீமா, மொத்த குடும்பமும் இந்த கல்யாணத்தை எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். மாப்பிள்ள நீங்க போய் பேசி முடிச்சிட்டு வாங்க. சரி. நீ முதல்ல அழறத நிறுத்து. மஞ்சளா, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. பொண்ணுங்களோட கல்யாணம் சீக்கிரமா முடிஞ்சு அவங்க அவங்களோட புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. அம்மா எனக்கு படிக்கணும்மா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னா அப்புறம் எதுக்கு பூனைக்கு போய் ஃபார்ம் வாங்கணும்? நான் படிக்க வேணானா அப்பயே சின்ன வயசுல எழுத படிக்க சொல்லி கொடுத்தீங்க. அப்படியா? உன்னோட தம்பி பீமா மாதிரி நீயும் என்கிட்ட கேள்வி கேட்கறல? என்னைய எதிர்க்க துணிஞ்சிட்டல? சரி, பேச பேச. அம்மாவ பொண்ணு எப்படி எதிர்த்து பேசுறான்னு நானும் பாக்குறேன். பேசு. நானும் இதே சமூகத்துல தானமா இருக்கேன். எத்தனை பொண்ணுங்க பேசுறாங்க, அவங்க பேச்சு எல்லாம் யாரு கேக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன, நான் மட்டும் எதிர்க்க முடியுமா? நான் மட்டும் பேச முடியுமா? நீங்க எப்போ யார கல்யாணம் பண்ண சொன்னாலும் சரி, நான் பண்ணிக்கிறேன். இங்க பார்.
இங்க பாரு பீமாபாய், நீ இப்படியெல்லாம் செய்யறதுனால பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. நீ இப்படியெல்லாம் பண்ணாதம்மா. எப்படி புரிய வைப்பேன்? அம்மா இல்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனைங்க வரும் தெரியுமா? மஞ்சுளாவோட தலையெழுத்துல அவ படிக்கணும்னு இருந்தா அவளோட புருஷன் படிக்க வச்சுட்டு போறான். ஆனா பீமாபாய், தயவு நான் செஞ்சு சொல்றது நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க பேச்ச மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இதை நான் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என் பேச்ச கேட்டுதாங்க ஆகணும். அப்பா நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்பா நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? மொத்த குடும்பமும் இந்த கல்யாணத்தை எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இந்த விஷயத்துல அப்பா அம்மாவை எதிர்த்து பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். ஏன்னா துளசி கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியலங்க. அதனாலதான் மஞ்சுளாக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினைக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் சாகரத்தை பத்தி பேசுற? வாழ்றதும் சாகறதும் எதுவுமே நம்ம கையில கிடையாது. எல்லாம் அதுவா நடக்கும். எனக்கு அடிக்கடி வருதே ஒரு தலைவலி. அது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்படி வலிக்கும் போது அந்த நிமிஷமே செத்துற மாட்டோமான்னு தோணும். சாகறத பத்தி பேசுறதுக்கும் எனக்கு ஒண்ணு ஆசை இல்லைங்க. ஆனா இந்த வலி அதிகமாயிட்டே போகுதே, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. மத்தபடி உங்களையோ நம்ம குழந்தைங்களையோ இந்த வீட்டையோ விட்டுட்டு போன்னு சொன்னா கூட நான் போகவே மாட்டேங்க. பீமாபாய், உனக்கு எதுவும் ஆகாது. எல்லாமே சரியாயிடும். அம்மா, அப்பா, அப்பா. என்னாச்சு? பீம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். போயிட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் எங்கடா போனா? தெரியலம்மா. என்னம்மா, என்னாச்சு? அனி, நம்ம பீமா ஏதோ கடிதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டதா சொல்றான். இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. என்னங்க அந்த கடிதாசில என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மொத்த குடும்பமும் மஞ்சுளா அக்கா கல்யாணத்துக்கு எதிராக இருந்தா கூட இந்த கல்யாணம் நடக்கும்னு அம்மா சொன்னாங்க. ஆனா நான் இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறதுனால என்னால இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. மஞ்சுளா அக்காவோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அதை தடுக்கிற கல்யாணம் தப்பு. தப்புக்கு எதிராக குரல் எழுப்பணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த கல்யாணத்துல நான் இருந்தா தப்பாயிடும். கிவா, பீமா, அண்ணி, பீமா, பீம், பீம். அக்கா மேல உயிரியே வச்சிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக அக்காவே விட்டுட்டு போயிட்டானா? அவன் மனசுக்கு பட்டதுதான் செய்யறான். பொண்ணோட அம்மா அப்பாட்ட நான் பேசிட்டேன். அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம். அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? காலையிலேயே நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கல்யாண பேச்சோட முக்கியமா சீர்சனத்தையை பத்தியும் கண்டிப்பா பேசிடுங்க. அப்புறம் மனஸ்தாபம் வரக்கூடாதுங்க. நாங்க ஏற்கனவே சொன்னதுல எந்த குறையும் வரக்கூடாது. ஏய்,
நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வீட்டுல பெரிய மனுஷன் நானா இல்ல நீயா? பொம்பளைங்க அப்படித்தான். இன்னும் ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். எங்க மூத்த பையனோட கல்யாணத்துல சில சடங்குகள் எல்லாம் சரியா செய்யல. அதையெல்லாம் சின்ன பையன் கல்யாணத்துல பண்ணிடலாம்னு நினைக்கிறான். நீங்க ஊன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, சீர்சனத்தை செஞ்சிடலாம். அப்புறம் சில சடங்குகளை நாங்க பண்றோம், சிலதை நீங்க பண்ணுங்க. இதுக்கப்புறம் 2 குடும்பமும் ஒண்ணு தானே? இல்ல 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 இல்ல, சில சடங்கை நீங்க, சிலதை நாங்க பண்றதெல்லாம் வேண்டாம். எல்லா சடங்கும் உங்களுக்கு தான். அதே மாதிரி சீர்சனத்தில எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்க. அதுல குறை இருந்துச்சுன்னா நான் மண்டபத்துல இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். நீங்க அதை பத்திலாம் கவலையப்பட வேண்டியதில்லை. உங்க விருப்பப்படியே எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீங்க நாள் கிழமை மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். அது நாளைக்கே நாள் குறிக்கிற சடங்கை வச்சுக்கலாம். அந்த சடங்குலயே கல்யாண நாளை நம்ம குறிச்சிடலாம். சரிங்கய்யா, பண்ணிடலாம். நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன். ரொம்ப நல்லதுங்க. வாங்க. நான் வரேன். வரேம்மா. என்ன போதுமா? உன் பையனுக்கு கல்யாண பேச்சு முடிஞ்சது. அடுத்த வேலையில பாருங்க. மச்சினர்கிட்டயும் ஒரு தடவை பேசிட்டா நல்லா இருக்கும்ல. என்ன கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? நாங்க அவனோட அம்மா அப்பா. அவனுக்கு நல்லதுதான் பண்ணுவோம். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மூத்த பையன் கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தானா, உன்னோட அழுது வலிற மூஞ்சி இருக்குல்ல, அது இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காது. சரியா சொன்ன. சீர்சனத்தையும் சடங்கையும் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சேட்டையா, சேட்டையா, வெளியில வாங்க. வெளியில வந்து உங்களோட பையன் துருவ சுத்தப்படுத்துங்க முதல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பையனை சுத்தப்படுத்த வேண்டிய விஷயத்த உங்க ஆளுங்களாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு புரஞ்சன், நீ என்னோட நலன் விரும்பி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் சூழ்ச்சி என்னன்னு எனக்கு புரியுது. நீ என்னையும் என் பையனையும் ஊர் மக்கள் முன்னாடி தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிற. ஆனா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா என் பையனை ஊராளுங்க மத்தியில நிக்க வச்சு அவனை சுத்தம் பண்ணுவேன். அவன் அதுக்கு ஒத்துக்கலன்னா நான் அவனை நிர்பந்தப்படுத்துவேன். ஆனா உன் ஆசையை மட்டும் நிறைவேற்ற விட மாட்டேன். இல்ல 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 சேட்டையா, கண்டிப்பா இல்ல. நான் எப்பவும் எதையும் நிரூபிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. ஊரை விட்டு ஒருத்தரை ஊரே ஒதுக்கி வைக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதும் அது எவ்வளவு அச்சமூட்டுறதா இருக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சமூகத்துல வருஷக்கணக்கா எத்தனை பேரை ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல சேட்டையா, நீங்க எதுக்காக உங்க பையனை சுத்தப்படுத்த நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க பயப்படுறீங்க. உங்க கூடவே இருக்கிற உங்க சமூகத்து ஆளுங்களே உங்க பையன் துருவனை உங்க சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட கூடாதுன்னு நினைச்சு பயப்படுறீங்க. ஒரு நல்ல தகப்பனா பையனை பத்தி கவலைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி தான் ராம்ஜியும் அவங்க பசங்களை பத்தி கவலைப்படுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு புரஞ்சன், நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்காத. அப்புறம் என்னையும் என் பையனையும் இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறத பத்தி சொன்னியே. நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி 4-5 பேர் சேர்ந்து வந்தாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் பீமா எங்கேயாவது பாத்தீங்களா? என்னாச்சு? தெரியல. ஸ்கூலுக்கு போனவன் இன்னும் வரல. அதனால அவன் துருவா கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம். அதான் கேட்கலான்னு வந்தேன். என் பையன் துருவம் கூட அவன் இருந்தான்னா என் பையன் கையை காலையே நான் உடைச்சிருவேன். புரஞ்சன், அவன் இங்க எதுவும் வரலையே. இல்ல இல்ல, இங்க அவன் வரல. ராம்ஜி, இங்க வா. அட இங்க வாயா. இது வரைக்கும் நீ வரலையா? வா. ராம்ஜி,
என்னையா இது? உன் தலையெழுத்து ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கு? முதல்ல மூத்த பையன் பாலா ஓடி போயிட்டான், இப்ப சின்ன பையன் பீமா ஓடி போயிட்டான். கவனமா இருயா, ஒருவேளை உன் பொண்ணுங்களும் ஓடி போயிட போகுது. இங்க பாரு ராம்ஜி, நம்ம கிராமத்துல பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, ஜாதகத்துல யாருக்கு கட்டம் நல்லா இல்லையோ அவன் பசங்க தான் ஒவ்வொருத்தனா ஓடி போயிட்டே இருப்பாங்களாம். சேட்டையா, எங்க அப்பா படையில பெரிய அதிகாரியா இருந்தாரு. என் மாப்பிள்ளையும் படையில பெரிய அதிகாரியா இருந்தாரு. அப்புறம் நான் ரிட்டையர்ட் சுபேதார் ராம்ஜி சத்பால். அப்புறம் என் பையன் பீம். அவனோட திறமைகளை இந்த கிராமமே எத்தனையோ முறை பார்த்துருச்சு. என்னமோ என் தலையெழுத்தை பத்தி சொன்னீங்களே, நீங்க முதல்ல உங்க தலையெழுத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்புறம் யார் தலையெழுத்து கேவலமா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னாச்சு சேட்டையா? ஏதாவது தலைகீழ மாறிடுச்சா? உங்களோட தலையெழுத்து ராம்ஜியோட தலையெழுத்தை விட மோசமாயிடுச்சா என்ன? யோசிங்க யோசிங்க, மெதுவா யோசிங்க. நான் கிளம்புறேன், கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கங்க. என்ன இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்? கிடைச்சிட்டானா? சொல்லுங்க, என்ன ஆச்சு? நான் ஸ்டேஷன் போய் பாக்குறேன். ஒருவேளை புக வண்டி பிடிக்கிறதுக்கு போயிருந்தா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேங்க. நில்லு. நீ அவனை எங்க போய் தேட போற? அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. அக்கம் பக்கத்துலயும் எங்கேயும் இல்ல. நான் போறேங்க, நான் தேடி கூட்டிட்டு வந்துடுறேன். புக வண்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நான் போய் பாக்குறேன். கண்டிப்பா அவன் கிடைச்சிருவான். உளராத பீமா பாய். இப்படி எதுவுமே தெரியாம எங்க போய் தேடுவ? நீங்க இவங்க கிட்ட சொல்லுங்க, நான் எங்கேயாவது போய் தேடி கூட்டிட்டு வந்துடுவேன். போக விடுங்க. ஐயோ, பீமா இல்லாம நான் எப்படி இருப்பேன்? பீமா பாய், நீ அழாம இரு. நம்ம பீமா எங்க போயிருந்தாலும் நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். எப்படிங்க வருவீங்க? அவன் உங்ககிட்ட சொல்லிட்டா போயிருக்கான். பீமா இல்லாம என்னால இருக்க முடியாது. பீமா பாய், கொஞ்சம் பொறுமையா என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. என்ன பேசுறீங்க நீங்க? நான் அவரோட அம்மாங்க. என் பையன் எங்கேயோ போயிட்டா, நீங்க என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீ அவனை அப்படி கத்துன? மஞ்சுளாக்காக்கு கல்யாணம் வேண்டான்னு அவன் சொன்னதும் எதுக்காக நீ அவனை அப்படி எடுத்தெறிஞ்சு பேசின? நம்ம பீமாவோட குணத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அதுக்கப்புறமும் நீ அவன்கிட்ட அந்த மாதிரி பேசலாமா? நீ எதுக்காக அப்படி பண்ண? இங்க பாரு பீமா பாய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. நீங்க ரெண்டு பேரும் பயப்படுறதை நிறுத்திட்டு முதல்ல பீம தேடுற வழியை பாருங்க. என்னாச்சு? இங்க என்ன பண்றீங்க? சரி, சொல்றது கேளுங்க. நான் கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சது. நாளைக்கே நாள் குறிக்கிற சடங்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மாப்ள, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். என்ன ஏது பண்ணலான்னு நாம அப்புறம் பேசிக்கலாம். ஏன், என்னாச்சு? சொல்லாம கொல்லாம பீமா எங்கேயோ போயிட்டான். நாங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம், இன்னும் அவன் கிடைக்கல. இப்போ கல்யாணம் பண்றது
அவ்வளோ நல்லதா பாடல. அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாமே. இல்ல, நாளைக்கே சடங்க வச்சுக்கலாம். இங்க நம்ம பையனை காணோம், நீ சடங்க பத்தி பேசிட்டு இருக்க. மஞ்சுளாவை நம்ம கொண்டுட்டாங்க. மஞ்சுளாவும் நம்மளோட குழந்தைதான். பீமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் இப்படி வீட்டை விட்டு ஓடினதும் நான் சோர்ந்து போயிடுவேன்னு நினைச்சான். அவன் இன்னும் நடக்காது. பீமா, நீ ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்ப. நாங்க தோத்து போய்கிட்டே இருக்கணுமா? இந்த தடவை கண்டிப்பா நீ தோக்க போற பாரு. உனக்கு இவ்வளவு இருக்குன்னா உங்க அம்மாக்கு எவ்வளவு இருக்கும்? நானும் ஒரு கை பாக்குறேன். மாப்பிள்ள, நீங்க சடங்குக்கு தேவையான பொருளை எல்லாம் கொஞ்சம் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் போய் பீமாவை தேடி கூட்டிட்டு வரேன். அவனோட அம்மாவை விட்டுட்டு எப்படி அவன் போறான்னு நான் பாக்குறேன். அண்ணி, பீமா பாய், இங்க கேளு, நில்லு. சொல்லுங்கடா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு? புது செருப்பு 4 ஜோடி விற்றுருக்கேன். கடையை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தியா? இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை. நான் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக தான் இருந்தேன். 2 ஜோடி பழைய செருப்பு விற்றேன். இன்னொரு 11 பேர் வந்து செருப்பெல்லாம் தச்சிட்டு போனாங்க. செருப்பு தைக்கும் போது கையை தைச்சுக்காம கவனமா இருங்க, புரியுதா? சரிங்கப்பா. கொஞ்சம் இருங்க. உன் கல்யாணத்தை நான் பேசி முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு சாயந்தரம் சடங்கு இருக்கு. 2 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு இங்க வந்துடணும், புரியுதா? அப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். கல்யாணம் என்ன உனக்கா? நீ கடையை பார்த்துக்க, அவன் தனியாவே வந்துடுவான். இப்ப 2 பேரும் உள்ள போங்க, கையை காலை கழுவிட்டு வாங்க. டேய் நில்றா, இதை எடுத்துட்டு போடா. எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. நம்ம பீமா எங்க இருந்தாலும் அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான். அவன் அவனே பாத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு கண்டிப்பா அறிவு இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாரும் அவனை தேடுறோம்ல, அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான். அதனால எல்லாரும் கொஞ்சம் போய் தூங்குங்க. அப்புறம் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருந்தா பீமா வரமாட்டான். சொல்றதும் சரிதான். போங்க பசங்களா, போய் படுங்க போங்க. அண்ணி, மஞ்சுளாவை நல்லா தூங்க வைங்க. அவ நல்லா தூங்கலன்னா நாளைக்கு ரொம்ப சோர்வா தெரிவா. அண்ணி, நாளைக்கு அவ நல்லா தயாராகணும். போலாம். நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. அப்போ நீ? நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். மாப்பிள்ள, நீங்க வாங்க. நாம எந்த வக்கீலையும் பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த கேஸ் கீஸ்ல எதுவும் வேண்டாம், புரியுதா? அம்மா, நான் என்னோட அப்பாவை விடுவிக்கிறதுக்காக போராடுவேன். நான் யார் முன்னாடியும் போய் மண்டி போட மாட்டேன். இங்க பாரு பீமா, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல.
வீட்டு விஷயங்களை முடிவு பண்ற அளவுக்கு நீ இன்னும் ஆனா வளர. யாருக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதோ அவங்க கிட்டே சம்மதம் வாங்கணும்ல. என்னால இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறதுனால இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. மீறி கலந்துக்கிட்டா மஞ்சுளா அக்கா மேல நான் வச்சிருக்க அன்பு, என்னோட படிப்பு, தப்புக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பா போயிடும். பீமா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பள்ளிக்கூடமும் ஒரு விஷயத்த மட்டும் கத்துக் கொடுக்காத. நாம நியாயமான முடிவெடுக்கிறோமாங்கிறது வேற, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கிறது வேற. அத உனக்கு வயசும் சூழ்நிலையும் ஒரே நேரத்துல பல பொறுப்புகளை கையாளக்கூடிய நேரம் வரும்போது மட்டும்தான் அது உனக்கு தெரியும். ஆமா பீமா, நியாயப்படி நீ சொல்றது சரி. ஆனா சூழ்நிலைப்படி நான் எடுத்த முடிவுதான் சரி. ஒரு நாள் நீ இதை கண்டிப்பா புரிஞ்சுப்பன்னு நான் நம்புறேன். என்ன, நான் உயிரோட இருக்கும்போதே நீ அதை புரிஞ்சுக்கிட்டா மஞ்சுளாவோட கல்யாணத்துக்காக நான் எடுத்த முடிவுக்காக நீ என்ன மன்னிப்ப. ஒருவேளை நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீ அதை புரிஞ்சுப்பன்னா நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. அதை நான் உண்மையிலேயே விரும்பல. பீமா, திரும்ப வந்துடப்பா. அம்மா கிட்ட வந்துரு.